ஹலோ கேஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்டு பிரேக்கர் எபிசோட் 7 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வேணாலும் நம்மளோட சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலில் போக போகுது. அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா இது எனக்கு போதும். கமெண்ட்ல பிடிச்சவங்க எல்லாருமே ஒரு ஆட்டி நேம் வச்சு போட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாங்க நம்ம கதை கொடுப்போம். இப்போ ஜோகியோட பிளாஷ்பேக்கை கொஞ்சம் காமிக்கிறாங்க. அந்த டைம் ஜோகி ஏஞ்சுக்கடா, என்னடா யோசனை இருக்க, உன்னோட ஃபைட்டு தானே அடுத்தது. சாரி என்ன மன்னிச்சிடு, கொஞ்சம் கனவு கண்டுட்டேன். அதான் சரி, இப்போ ஒரு வழியா அதுக்கான நேரம் வந்துடுச்சு. டே அடிச்சிருக்கோனே ஆரம்பிக்கலாமா? ஓகேடா, அதுக்காக தான் நானும் காத்துன்னு இருந்தேன். கூடுமி தலையா. இப்ப லைன்ஸோட கேங் சேர்ந்தவங்க ஜோகி தான் ஜெயிப்பான், அவனை கொன்னுடு. என்னடா இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணவங்கள இவனுங்க மட்டும் இவ்வளவு சீரா பண்றானுங்க அப்படின்னு நீரவும் கேட்க சாகுராவும் ஸ்டேஜுக்கு போக, சாகுரா கொஞ்சம் பாத்துக்கடா, யாரு ஜோவோ செத்துறாதரா தம்பியா, இவனை முடிக்காம நீ வரவே கூடாது அப்படிங்கிறாங்க. இங்க கூடவே நம்ம கியூட்டாரோ நம்ம ஹீரோ பார்த்து மாறிக்கிறா. ஆனா இவமே மட்டும்தான் சாகுரா உன்னோட கான்வர்சேஷன் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். அந்த டைம் அவர் சொன்ன விஷயத்தை யோசிக்கிறான். ஃபைட்ன்றது ஒரு விதமான கான்வர்சேஷன் தான்டா. ஆமா, அவர் சொன்னது சரிதான். அதன் வகையில இப்ப நான் அவங்க கூட ஃபைட் பண்ண போறேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண ஆளுங்களை விட உண்மையிலேயே இவன் ஸ்ட்ராங்கானவன் தான். எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடைக்காது இந்த ஃபைட்ல. ஆனா என்னோட நம்பிக்கை அந்த டைம் அந்த பையன் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். நாளைக்கு நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருப்பான்ல, அதை கண்டிப்பா இப்போ இதுல நான் ஜெயிச்சே ஆகணும். என்னடா இந்த இடத்துக்கு நீ வந்துட்டு ஜெயிச்சிருவோன்னு நினைப்பா உனக்கு? இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணவங்களாம் சீக்கிரமா முடிஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த டைம் கண்டிப்பா நீ சாக போற. எனக்கு மட்டும் நீ நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்சதுன்னா நான் திருப்தி அடையவே மாட்டேன் அந்த விஷயத்துல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்லணும்னா இந்த டைம் இந்த இடத்துல உங்க கூட ஃபைட் பண்றது தான் என்னோட வாழ்நாளிலேயே நான் என்ஜாய் பண்ண ஃபைட். இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் ஆரம்பம். அதுக்கப்புறம் ஹீரோவை தயாரா இருக்க. அந்த டைம் அவனும் ரெடியா இருக்க. ஹீரோ டக்குன்னு அட்டாக் பண்ண போனா அவனை பிடிச்சி கீழே அடிக்கிறான். அவனை வில்லத்தனமா சிரிக்க ஹீரோவை சாக்கவே அவன் கீழே படுக்க வச்சு ஒரு குத்துலான்னு போக நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணிட்டு ஏஞ்சிக்கிறான். ஹீரோக்கே டக்குன்னு மெர்சலாயிரான். என்ன ஸ்பீடா இருந்திருக்கான். அந்த டைம் ஹீரோயும் சாக்குறா, உண்மையிலே நீ உன்னோட பாஸ்ட்ல நிறைய விதமான ஃபைட் மூலியமா நிறைய ஸ்கில்ஸ் நீ தெரிஞ்சு வச்சிருப்ப. பட் இந்த லைன்ஸோட டாப் ஹெட் கிட்ட உன்னோட ஃபைட் எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவனோட ஸ்ட்ரென்த் பத்தி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதனால யாரு ஜெயிப்பான்னு இதுல என்னால சொல்லவே முடியாது. பரவாயில்லடா, நீ கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்க. என்னது ஃபாஸ்டா? இது ஃபாஸ்டே கிடையாதுடா, நான் ஸ்லோவா தான் அட்டாக் பண்ணேன். என்னோட ரியலான ஃபாஸ்ட்டை நான் காமிக்கணுமா அப்போ? அப்படின்னா அதை காமிடா எனக்கு. அந்த டைம் அவங்களும் திரும்பி ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ டாச் மட்டும் தான் பண்றான், அடிக்கவே மாட்டான். நீரவோ என்ன அவன் தடுத்து மட்டும் இருக்கான், அட்டாக் பண்ண மாட்டான். அந்த டைம் இமேமியாவோ அது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஃபைட் பண்ண 3 பேரை காட்டிலும் இவன் ஹை லெவல்ல இருக்கிற லயன்ஸோட ஹெட். கண்டிப்பா சாக்குரா பெட்டரா ட்ரை பண்ணலனா அவனை கொன்னுடுவான். அந்த டைம் அவனும் அட்டாக் பண்ண வர ஹீரோ அதுல இருந்து டாச் பண்ணி இவனும் ஒரு கிக் விடுறான். நீரேவும் ஒரு வழி அடிச்சுட்டா. அந்த டைம் அவனை ஏஞ்சிட்டு வாவ் ஃபைனலி ஒரு அடியை கொடுத்துட்டல. ஆனா என்னோட ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தூசி துரும்பு அப்படின்னு அவனை தூக்கி போட்டு தரையில அடிக்க. அந்த டைம் அவனை மெதிக்க வர அதுல இருந்து தப்பிச்சிடான். டேய் உன்னை ஏன் தெரியுமா எனக்கு கண்டாலே பிடிக்கல. ஏன்னா உன்னோட கண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு, உன்னோட ஹேரும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால உங்ககிட்ட என்ன பிரயோஜனம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மதிச்சுன்னு இருக்க. அதுல இருந்து ஹீரோவை தப்பிக்கிறான். அந்த டைம் ஹீரோவை அவனை லாக் பண்ணி கீழே அடிக்கலான்னு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தாரையிலேயே மோதுறான் தலைய. நம்ம ஹீரோக்கு ரத்தம் பிச்சுக்கு அடிக்க எல்லாரும் சீரோ பண்றானுங்க. அந்த டைம் அவனும் ஹீரோவை தூக்கி பிடிச்சி அடடா அவ்வளவுதான் போலயே, நான் என்னமோன்னு நினைச்சேன் ஏன்னா டை அடிச்சிருக்க பயப்புல, இப்போ அவ்வளவுதான் போல. அந்த டைம் ஹீரோ மூச்சு விட பரவாயில்ல, ஒண்ணுமா உயிர் உடம்புல தான் இருக்கு. தம்பி நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற நினைப்புல உன்னை நீ கூட இருக்கிற மாதிரி காட்டிக்க விரும்புறியா? என்னைக்குமே உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியாதுடா. உன்னோட கனவுல கூடாது நினைச்சு பார்க்காத. நீ அந்த குரூப்ல இருந்துன்னு இவ்வளவு ஓவர் ஆட்டம் போறியா? அவனுங்களே ஒன்னுத்துக்கு உதவாத விண்டு சாம்சங்க, அதுலயே நீ ஒருத்தன் இருக்கிற. ஒன்னு அடிச்ச பிறகு அவனுங்களையும் அடிச்சு போடுவேன். நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத, என்னைக்குமே உன்னால ஒரு ஹை லெவல் ஸ்ட்ராங்கரா மாற முடியாது. இதை கேட்டு ஹீரோ அவனை குத்த அதுல இருந்து தப்பிச்சுட்டு என்ன நீ ஒன்னும் பேசணும்னு ஆசைப்படுறியா? அந்த டைம் இவன் கையை பிடிச்சி முறுக்க அவன் பயந்துட்டு வரான். நீ என்ன பத்தி என்ன வேணா சொல்லுடா, ஆனா நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் ஆகணும்னு மாறணும்ன்றதான் என்னோட ஆசையே. அதனால என்ன ஃப்ரீயா விடு, அதுக்கு எனக்கு எந்த விதமான யாரோட உதவியும் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க அவன் கீழே விழ ரத்தம் வருது அவனுக்கு. எல்லாரும் பார்த்து ஹாப்பியாவே. உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? எனக்கு பீப்புள்ஸ்னாலே ரொம்ப தான் பிடிக்கும். ஆனா அதுவே ஒரு நாள் எனக்குள்ள ஒரு விருப்பம் மாறிடுச்சு. கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஜெயிக்க முடியாது பாக்குறியா? நீ என்ன கொல்லு வந்தானு சொன்ன, வா அதை பண்ணுடா, இல்லன்னா நான் உன்னை கொண்டுடுவேன். அந்த டைம் இவன் போய் அட்டாக் பண்ண அவன் வில்லத்தனமா சிரிச்சுட்டு அட்டாக் பண்றான். இவனோட அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லைன்ஸோட கேங் சேர்ந்தவங்களே என்னடா இது, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களோட இவன் டிஃப்ரெண்டா இருக்கான், சடனா டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். அவன் இவனோட சண்டையை பார்த்து தேட்டாவோ வெறியாவரா. இன்னொரு பக்கம் நீரவோ உண்மையிலேயே சாக்குராவோட உண்மையான ஸ்ட்ராங்கஸ்ட் பவர்னா இதுதான். அப்பனா இதனால அவன் நிரூபிக்கல யாருக்கிட்டையும். நீ எப்பவுமே தப்பா தாண்டே யோசிச்சிருக்க. என்ன தோக்கடிக்கலான்னு மட்டும் நினைக்காத, நான் ஸ்ட்ராங் ஆனது உனக்கு நிரூபிக்கிறேன். உன்னோட கேவலமான இந்த டீம் ஒவ்வொருத்தனையும் அழ வைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைனலா ஒரு அடி கொடுக்க அவன் அப்படியே சதறான். எல்லாரும் ஹாப்பியா வரானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜோகியும். ஆனா இது ஒன்னும் உன்னோட லக்கு கிடையாது தம்பி, இப்ப நீ அடிக்கிறது உன்னை நான் கொன்னுடுவேண்டா அப்படின்னு அவனை போயிட்டு வயிற்றுல எட்டி வதைக்க ஹீரோவே கொஞ்ச நேரத்துல கதிங்கலைகிறான். என்ன சொன்ன கேவலமான என்னோட டீமா? உனக்கு என்ன தெரியும் இந்த லைன்ஸோட ஹெட் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போறதுக்காக
தான் முயற்சி பண்றாங்க. அந்த டீம் எல்லாரும் சவுண்ட் கொடுக்குறானுங்க, நீ ஒண்ணுத்துக்கு உதவாத டீம்ல இருந்துன்னு என்னோட டீமை கேவலன்றியா? எங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவனோட ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பி இருக்கிறான் தெரியுமா? இந்த ஹீரோ மாதிரியான ஆட்டத்தெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன்டா, எங்களோட ஸ்ட்ரென்த்தே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை காலால மிதிக்கிறான் தலையில. அந்த டைம் எல்லாரும் சேர் பண்ண நம்ம நீரவும் போய் போறோம், சாக்குறா அவ்வளவுதானா? ஜோபும் இல்ல அங்க பாரு. அப்ப ஹீரோவும், டேய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்ல விரும்புறேன். நீ என்ன சொன்ன, உன்னோட மேட்சை எதுக்காக இந்த இடத்துல இப்ப வச்சிருக்கேன், அதெல்லாம் உனக்கு தெரியலையா? கண்டிப்பா சொல்றேன், உங்களோட டீமை நீங்க லயன்ஸ்னு வைக்கிறத விட ஒரு புள்ளி பண்ற கிளப்னு வைக்கலாம். ஏன்னா நீங்க அதுக்கு தான் லாக்கி, உங்களுக்கு நீ எந்த விதமான தனிப்பட்ட எமோஷனும் கிடையாதுடா. டேய் பேசத்தை நிறுத்தடி ஓடு, நீ பலவீனமான போட்டு இறக்கமே இல்லாம அடிக்கிற. அது மட்டும் இல்லாம ஒரு மிடில் ஸ்கூல் பையனை வேற சேஸ் பண்ணின்னு வர கேவலமான டீமை கொண்ட ஹெட்டா நீ. ஒரு மிடில் ஸ்கூல்ல பையனை போய் நீங்க சேஸ் பண்றீங்க, அவங்கிட்ட உங்க வீரத்தை காமிக்கிறீங்க. அதனால கண்டிப்பா நான் இந்த இடத்துல வீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவனும் ஏஞ்சிக்க. அந்த டைம் அவன் திரும்பி போட்டு அடிக்கிறான். எல்லாரும் அந்த டைம் அமைதியாவே என்னாச்சுன்னு பார்த்தா அவன் ஹீரோவோட தலையில அடிக்கல, அது பக்கத்துல தான் அடிச்சிருக்கான். இதை அவன் வேணும்னு தான் பண்ணிருக்கான். எதுக்காகடா நீ இந்த மாதிரி சொல்றேன்? சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஹேய் நீங்க ரெண்டு பேரும் ஏன் இன்னமும் இந்த இடத்துல இருக்கீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்றான், இதை வந்துடுறேன் அப்படின்னு தோத்து போனா இவனுக்கு ரெண்டு பேர்கிட்ட வரான். என்ன எதுக்குடா அந்த ஃபியூரியனை சேர்ந்த ஒரு பையனை நீங்க சேஸ் பண்ணி போனீங்க? ஏன்னா இங்க நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் நீங்க தான். நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அந்த இடத்துல? பதில் சொல்லுங்கடா. அவனுக்கு பயப்பட அந்த டைம் நம்ம கண்ணுமாவும் இல்ல அந்த பையனை நாங்க கண்டுபிடிச்சோம் நம்ம இடத்துல, ஆனா அவன் மிடில் ஸ்கூல்ன்றது தெரியாதுப்பா. ஆனா கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிக்கின்னு விளையாண்டு இருந்தா அவ்வளவுதான். அந்த டைம் பக்கத்துல இருந்து இவன் ஃப்ரெண்டும் ஆனா சருவாட்டாரி தான் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்தோம்பா, இது எல்லாம் நாங்க காரணம் கிடையாது. அந்த டைம் அவனை போட்டு இவனையும் போட்டு அடிக்க இவனு எல்லாம் ஷாக்கா பாக்குறனும். அவனை ரத்தம் வர வரைக்கும் போட்டு அடிச்சு குத்துறான். அப்ப அவனோட சட்டையும் இவனோட சட்டையும் கேட்ட லயன்ஸ் கேங்க சேர்ந்தவனுங்க மூடிட்டு கம்முன்னு பாக்குறானுங்க ஷாக்கா. அந்த டைம் ஜோஜியும், ஏ ஜோகி என்னடா பண்ற, இங்க வாடா ஃபைட்ல ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிறேன் உனக்காக, இவ்வளவு நேரம் பண்ற, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாமா? அந்த டைம் அந்த ஷர்ட்டெல்லாம் கீழே போட்டுட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ்ரா நீ எனக்காக வெயிட் பண்ணதுக்கு. சரி சரி இதை தொடரலாமா? இதை கேட்ட ஹீரோ ஷாக்கா வரான். இப்ப பாஸ்ட்ல நடக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஜோகி ஒரு நாள் ஃபெஸ்டிவல் அப்போ தனியா மாட்டி நின்றுப்பான். அதாவது இந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிற திருவிழால அந்த டைம் வந்து லயன்ஸ் கேங் சேர்ந்தவனுங்களும் இவனை போட்டு தனியா அடிச்சுன்னு இருக்க, அவனை ஒவ்வொருத்தையுமே இவன் சமாளிக்கிறான் தனியா. அந்த டைம் லயன் கேங் சேர்ந்த இன்னொரு குரூப் பசங்களும் வர அந்த டைம் இவனும் தயாரா இருக்க. நம்ம ஜோஜியும், ஏ உண்மையில நீ பிரமாதமான ஆள் தான்டா, என்ன இதெல்லாமே உன்னோட ஓன் தானே, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த டைம் இவன் ட்ரை பண்ணணும்னு வந்து பார்த்தா அவன் டக்குன்னு, ஏய் நீ என்னோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடா. என்னதே என்னடா சொல்ற? ஏய் என்ன எல்லாருமே இந்த லயன்ஸோட ஹெட்னு சொல்லுவாங்க. ஏய் அது இல்ல, எதுக்காக என்ன ஜாயின் பண்ணும்? அந்த டைம் இவன் கை பிடிச்சிட்டு, டேய் என்னோட லயன்ஸ் கேங்ல வந்து நீ சேர்ந்துடுறா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ஏன்டா இப்படி பேசுற, வா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உன்னை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ண. இதை கேட்டவனும் ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனும் அவன் கூட போக ஆரம்பிச்சிருவான். நான் எப்போ ஜோஜியை மீட் பண்ண அந்த கணத்துல இருந்து என் லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு அவனும் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான். இவன் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஜோஜியும் நம்ம ஜோகி கிட்ட, ஏ ஜோகி உன்னோட ஸ்ட்ரென்த் நீ நம்புறத பத்தி என்ன நினைக்கிற? சொல்றா உனக்கு அது எதனா தெரியுமா சொல்லு, என்னன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு இருக்கும். இல்லடா அப்படி இல்ல, நீயும் என்னையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். ஆமா ஆனா நான் அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு நாள் யோசிச்சது கிடையாது. அப்பனா புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல எம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவனுக்கு தான் முழு சுதந்திரமும். அதுக்கப்புறம் லயன்ஸ்ல பசங்க எல்லாம் புதுசா வந்த அந்த பையன் வந்து நல்லா பண்றான்பா. ஆமாமா அவனும் நம்மளோட ஹெட்டும் சேர்ந்து அந்த ஜிங்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தருமே ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த சண்டையை முடிச்சுட்டு இவனுங்களும் வர, டே ஒரு வழியா ஜிங்ஸ் ஜெயிச்சுட்டான்டா, என்னடா இந்த கொடியை பொடி ரொம்ப நன்றி அப்படின்னு இவனும் கொஞ்சம் தயங்கினே சொல்றாங்க. நான் சீரியஸா சொல்றேன், நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தனியா முடிப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா இந்த இடத்துல இருக்கிறதுலயே சுதந்திரமான ஆளுனா நான் தான், ஏன்னா நான் தானே பவர்ஃபுல்லான ஆளு. அது டைம் இவனுக்கு எல்லாரும் ஆமாமா நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி பாக்க. அந்த டைம் நம்ம ஜோகி பாக்க ஜோகியும், ஆமா அவன் சொல்றது சரிதான், நான் எப்போ இந்த டீம்ல ஜாயின் பண்ணணும் அப்பத்துல இருந்து இவன் சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளால மட்டும்தான் இந்த இடத்துல சுதந்திரமா இருக்க முடியும். அதுல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆமாதான்டா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே பண்ணா இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சுதந்திரமா இருக்க முடியும். அதனால நீங்களும் முயற்சி பண்ணுங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஜோஜிவோ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அதே மாதிரி ரொம்ப ஃபன்னான ஆளும் கூட. அவனும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களே சந்தோஷமா வச்சுப்பான். அவனோட தத்துவங்களே ரொம்ப டிஃப்ரெண்டானது, யாராலையும் அதை கணிக்க கூட முடியாது. அவன் பீப்புள்ஸை டீல் பண்ற விதமே நல்லா இருக்கும். அதனால இந்த குரூப்ல ஒரு முக்கியமான பார்ட் ஜோஜி தான். அவன் இல்லைன்னா இந்த டீமே கிடையாது. அதனால அவன் இருந்த வரைக்கும் அந்த டீமே நல்லா தான் போயிருந்துச்சு அப்படின்னு இப்ப ஜோகியும் மனசுல யோசிச்சுன்னு இருக்கான். ஆனா ஒரு நாள் இது மொத்தமா மாறிடுச்சு. அந்த டைம் ஜோகியும் மழை வர மாதிரி இருக்கிறது. அந்த டைம் வெளியே வந்து இவனை பார்க்க அந்த டைம் மேல நம்ம ஜோஜியும் உட்காந்து இருக்கான். ஏ ஜோஜி எங்கடா எல்லாரும் உள்ள இருக்காங்க, நீ என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் ஜோகி, நான் தானே இந்த டீமோட லீடர். ஆமா இந்த டீமோட லீடரா இருக்கிறதுனால நான் சாங்கா இருப்பேன், அதனால எனக்கு தானே சுதந்திரம் அதிகமா இருக்கும். ஆமா ஆனா எனக்கு கொஞ்சம் கூட ஃபன்னாவே இல்ல இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே. அந்த டைம் மழையும் பெய்ய நான் அதை பத்தி தான் இப்ப யோசிச்சு இருக்கேன். இந்த இடத்துல நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா பார்த்தாது, இந்த மொத்த டீமும் என்னைய மாதிரியே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் எல்லாரும் சுதந்திரமா ஃபன்னா இருக்க முடியும். ஆமாண்டா நீ கவலைப்படாத, நம்ம வேணா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ட்ரைனிங் கொடுத்துலாம், அவங்களும் நம்மள மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அந்த டைம் ஒருத்தனும், ஜோஜி இங்க பாருங்க ஜிங்க் சேர்ந்து ஆளுங்க நம்மளோட ஒருத்தனை அட்டாக் பண்ணிருக்காங்க. இதே ஜிங்கா அவனுக்கு திரும்பியுமா அப்படின்னு இவன் டென்ஷன் ஆயிட்டு, சரிவா ஜோஜி இந்த இடத்துல போவோம். அந்த டைம் ஜோஜியும் அந்த இடத்துல பறந்து போயிட்டு அந்த அடி வாங்கின பையனை போயிட்டு அடிச்சு கீழே சாத்துறான். இதை பார்த்து ஜோகிக்கு ஒண்ணும் புரியல. அந்த டைம் இவனுக்கு எல்லாரும்
பயப்பட நம்ம ஜோகியும் அங்க போயிட்டு பாக்குறான். அந்த டைம் ஜோஜியும் நீ ஏன்டா அவனுங்களை தோக்கடிக்கல அப்படின்னா நீ ஸ்ட்ராங்கா இல்லாதது உன்னோட தப்பு, நீ ஒன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், நீ அப்படி இல்லைன்னா ஃப்ரீயா இருக்க முடியாது, உனக்கான ஃபன்னும் கிடைக்காது, அதுதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனோட வீக்னஸ் அப்படின்னு முதன் முறையா ஒருத்தனோட சட்டை இவனும் கேட்டுறான். இதுக்கப்புறம் லயன்ஸோட ஹெட்ன்ற முறையில இதை நான் கடைபிடிக்க போறேன். நீ என்ன சொல்ற சரிதானே ஜோஹி? இல்லடா, ஏன் என்ன நினைச்சு இந்த மாதிரிலாம் நீ பண்ற? நான் இந்த லயன்ஸோட ஹெட் லீடர்னு முறையில நான் என்ன பண்றேன்னு நீ அதை ஏத்துக்கோ. நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஆளு, அதனால எனக்கான சுதந்திரம் இந்த இடத்துல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஸ்ட்ராங் இல்ல, அதனால அவனுங்களுக்கான சுதந்திரம் இந்த இடத்துல இல்ல. அதனால எவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் தான் அந்த இடத்துல ரூல் பண்ணுவான், அவனுக்கு தான் முழு சுதந்திரமும். ஸ்ட்ராங்கா இல்லாதவன் இந்த டீமை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு அந்த கணம் சொல்லியிருப்பான். அதை அவனு கேட்டுட்டு ஓகே எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, ஆனா தயவு செஞ்சு நீ இதை நினைச்சு யாரும் இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் ஜோஜி, உனக்கு பதிலாக இதை நான் பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே சிரிச்சுனே இருக்கணும். அவனுக்காக தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நான் மாறினேன். அன்னில இருந்து சென்டா இருக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கான சுதந்திரம் கிடைக்கணும்னு நான் நம்பினேன். அதன் வகையில என்னோட கேங்ல இருக்க ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் பண்ண ஆரம்பிச்சேன். அதன் வகையில நான் பண்ணதுல இருந்து திரும்பி அவனோட முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரசன்ட்ல ஃபைட்டும் நடக்குது. அது எல்லாமே இப்ப மனசுல அவன் யோசிச்சு பார்த்து இருந்திருக்கான். அந்த டைம் அவனும் அடிவாங்க, என்னடா இது அவனு சொந்து போயிட்டானா ஹீரோவும், ஏய் நான் ஒன்னும் உங்களை வேணும்னு எல்லாம் இந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு அக்கறை கிடையாது, நீங்க பண்றது எனக்கு பிடிக்காதனாலதான் இந்த மாதிரி சொன்னேன் நான். என்ன ஆமா ஏன் நீ நான் அட்டாக் பண்ணது எல்லாமே டாச் பண்ணாம அப்படியே வாங்கிக்கிறேன், என்ன அடிக்க கூட மாட்டேன், என்ன நீ பண்ணலாம்னு நினைக்கிறேன், உன் மனசுல என்னடா நினைக்கிறேன்? அந்த டைம் ஜோஹியும் நம்ம ஜோஜியை பார்த்துட்டு என்ன சீரியஸா என்ன பண்றேன்னு ஒருத்தனுக்கு கண்டிப்பா புரியும் அப்படின்னு அவனும் சொல்ல, அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா வலிக்கப்பட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேலையா இருக்கும். அதுக்கு நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன். அடுத்த எபிசோட் வர வரைக்கும் நானே எக்ஸைட்மெண்டா இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ச்சு ஃபைட்டு. அதனால பிடிச்சவங்க எல்லாரும் அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நடக்கும். கூடவே மனசார இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹார்ட் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 6 எபிசோட் போட்டுருமோ, அதையும் மறக்காம மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த கதையை புரியும் அப்படின்லாம் புரியாது. அதனால இந்த வீடியோ நம்ம எந்த இடத்துல முடிச்சுமா.